திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன. காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது. நாங்களும் மதுரையை சார்ந்தவர்கள் தான். நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை. இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது. இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு. கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு. இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை. அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன. அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது. கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன. காவல்துறையில வழக்குகள் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன. இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல. அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல. அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிமெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம். நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல. இது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல. இந்து மக்கள் அப்படி வைக்கல. வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும்னு அவசியம் கிடையாது. தீர்ப்பு தந்துடணும் அவசியமே கிடையாது. எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது? நாங்கள் அந்த கேள்வி அப்படி கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய கோவில் விதிகளிலே அப்படி கிடையாது. அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை. பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை. எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கல. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல. எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல. அப்படி இருக்கும்பொழுது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது? எதை வச்சு முடிவு பண்ணுது? ஏற்கனவே அங்க தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல இந்த இடத்துல தீபம் ஏத்தணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்து முன்னணி கேட்ட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை. அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு நீதிபதியில் இறங்கி கலாய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்குடைய காரணம் என்ன? இதே இது நம்ம என்ன கேட்கிறோம்? நீதிமன்றத்தை என்ன கேட்கிறோம்னா, வீடுகள் இடிக்கப்படுது, ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்காவது நீதிபதி பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்காவது தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? அதெல்லாம் நடக்கல. இல்ல, என்னைக்காவது நடந்திருக்கிறதா? மீனவர் கொலை நடக்குது, அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில். நீங்க இதே மாதிரி பிராக்டிஸ் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க சார். தட் இஸ் a practice. நாங்க அந்த பிராக்டிஸ் அடிப்படையில் நாங்க செஞ்சோம்னு சொல்லுங்க. அதை கன்சிடர் பண்ணலாம், ஏத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு பிராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள், ஏழை மக்கள், பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமா எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணல. அப்ப நீங்க ஒரு டிஸ்கிரிஷனரியா நீங்க எதை வேணா நீங்க செய்வீங்க, தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேள்வி நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீபம் ஏத்தணும்னு கேட்கறீங்களே, ஏன் மருதமலையில் கேட்க வேண்டியதானே? மருதமலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? திருத்தணியில் கேட்கறதுக்கு என்ன? ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது, வேற வழிபாட்டு தலம் கிடையாது, அதனால இந்து முன்னணிக்காரனுக்கு அதுல அக்கறை கிடையாது. ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல ஏத்தினாதான் உனக்கு மோட்சம் கிடைக்குது, மருதமலையில் ஏத்தினா கிடைக்காதா? ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு?
அவர் செக்யூரிட்டி போர்சஸை கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா, அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும், பொதுமக்களிடத்தில் காட்ட வேண்டும். நீதிமன்றத்துக்கு கொண்டு சொல்றாரா இல்லைங்கிறது இல்ல, நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்க கான்ஸ்டிடியூஷனலா உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீங்க போலீஸ் போர்சஸ் செக்யூரிட்டி போர்சஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்க உத்தரவிடுவோடு நிக்குதா? அப்ப நாளைக்கு நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன், இந்த ராணுவம் இங்க படையெடு, இங்க have the responsibility to become a body that is transparent. நீங்க வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது. நான் வெளிப்படையா சொல்ல, நீதிமன்றமே எங்களுக்கு அச்சம் வருகிறது. நான் நீதிமன்றத்தை சந்தேகப்படுறேன் சொல்லல, நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க காவல்துறை ஏவி விடுறேன், சிஎஸ் போர்ஸ் ஏவி விடுறேன் அப்படின்னா எங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்கிறது? நாங்க உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்குது அதுக்கு சொல்றதுக்கு? இந்த நீதிபதி அவர்கள் கள ஆய்வு செய்து இது போன்ற தீர்ப்பை தர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம். தமிழ்நாடு அரசு, திமுக அரசும் அதை பேசிடுச்சு. தேவையில்லாம இன்னொரு வழிபாட்டு தளத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதில் சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையா பங்கெடுக்கக்கூடிய கண்டனத்தை கொடுக்குறாங்க. திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு மருதுபாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க. வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார், 15,000 பொன் கொடுத்திருக்கார். இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது, ஆவணமாக இருக்கிறது. அப்ப இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவையை ஏன் வருகிறது இந்த முன்னணிக்கு? அப்ப இதைதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட், அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையை தோழர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார்கள், அதை நாங்களும் வழிமொழிகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி, ஆனா சமூகத்தோட பிரச்சனை யார் பார்க்கிறது? இவரை சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுதான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்கான தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய, இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணி உறுப்பினராக இருக்காரு எங்களுக்கு தெரியாது. இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வலிஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பற்றி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பல. அப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது. அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவிமெடுக்கல. அன்னைக்கு எங்க போச்சு கண்டெம்ட்? எடுத்துட்டீங்களா? கண்டெம்ட்ல எடுத்துட்டீங்களா? அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீங்களா? சொல்லுங்க. அங்க சிஎஸ் அனுப்பி விட்டீங்களா? நீங்க கேட்கிறேன். காவிரி அவரு அங்க கண்டெம்ட் வந்தது இல்லையா? அங்க அது மாதிரி செஞ்சாங்களா? அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது. அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையை இந்த சமயத்தில் முன்வைக்கிறேன். எங்களுக்கு அது கவலை இருக்கு. தமிழ்நாட்டில் யாரும் அந்த இடத்துல தீபம் ஏத்தம் கேட்கலைங்க. நில அளவை கல்லுல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு மயில் கல்ல ஏத்தணும், அம்மி கல்ல ஏத்தணும் உட்காருவானுங்க. எங்களுக்கு வேலை முன்னணிக்காரன் குரல் கொடுக்கல. இப்ப இந்த தீபத்தை ஏத்தனா மெட்ரோ ரயில் வந்துருமா? இந்த தீபத்தை ஏத்தனா எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருவியா நீ? இந்த தீபத்தை ஏத்தனா தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை தீர்த்துருவியா? இந்த தீபத்தை ஏத்தனா ஜிஎஸ்டி வரி கணக்கு கொடுத்துருவியா? நீட்டு விலக்கு கொடுத்துருவியா? சொல்லு. எதையும் செய்யாத ஒரு கும்பல் வெறும் விலக்கு ஏத்தணும் வந்து கலவரம் பண்ணது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நேற்று எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தை எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். பிஜேபியோட இந்து முன்னணி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை காமிங்க, ஒரு கட்சியை காமிங்க. யாராவது இருக்காங்களா? ஏதாவது அமைப்பு இருக்கிறதா? ஏதாவது பக்தர்கள் அமைப்பு இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த போன்ற கலவரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதை ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது. அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும்.
அவர் ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. அவர் முருகனுக்கு மேல்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பளத்துக்காக மக்கள் விரோத முடிவுகளை எடுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும். இதற்கு அந்த நீதிபதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த நீதிபதிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் எங்க நிலைப்பாடு. யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதனால பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு தனியான அமைப்பு நான் தீபம் ஏற்றுறேன்னு சொன்ன நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இதே பிரச்சனை உருவாக்கினான்னா அதுக்கு இந்த நீதிபதிகளா பொறுப்பு? இந்த நீதிபதிகளா பொறுப்பு? அதனால நாங்கள் வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறோம். நீதிமன்றம் என்பது விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல இருக்கிறார் என்பது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது. இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்து, இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையில மக்களுடைய முடிவு என்பது சட்டசபையின் முடிவு தான். நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டசபை எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான். சட்டசபையில் என்ன முடிவு இருக்கிறதோ, சட்டசபை உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்களோ, அமைச்சர் பெருமக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிவு. அதை மீறி வேறு யாரும் இதில் தலையிடுவார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு உரிமையின் மீது கை வைப்பதாக நேர் எதிரானது என்பதை நாங்கள் ஜனநாயக அமைப்புகள் வெளிப்படையாக பகிரங்கம் அறிவிக்கிறோம். எங்களுக்கு இதில் எந்த அச்சமும் கிடையாது. தமிழக அரசு வந்து தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனால தான் செக்யூரிட்டி போர்ஸை வந்து நீதிபதி அனுப்பியிருக்காரு. அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னும் நீதிபதிகள் தீர்ப்பு. பிரச்சனை அங்கதான் அரசு ஏற்றி இருக்குது. நீதிபதிக்கு விருப்பம் இருந்தா அவர் வீட்டில் ஏத்திக்கிட்டோம் சார். நீதிபதி அவர் வீட்டில் ஏத்திக்கிட்டோம். நாங்கெல்லாம் கும்பிடுற கோயில் எங்க ஏற்றணும் நாங்க முடிவு பண்றோம். நீதிமன்றம் முடிவு பண்ண, நீதிபதியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இவர் சிஎஸ்எஃப் எப்படி அனுப்பினாரு? கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் என்ன அவர் சொல்ல சொல்லுங்க, நீதிமன்றம் சொல்ல சொல்லுங்க. இப்படி அனுப்பிட முடியுமா செக்யூரிட்டி போர்ஸ்? ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் இப்படி அனுப்பிட முடியுமா நீதிபதி? கண்டெம்ட் இருக்கு, நீதிபதி அனுப்ப சொல்லுங்க பாப்போம். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்கு சார், தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தை அனுப்ப சொல்லுங்க. செக்யூரிட்டி போர்ஸ் சட்டசபை நோக்கி அனுப்ப சொல்லுங்க பாப்போம். பண்ணுவாங்களா? எத்தனை கண்டெம்ட் இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஏகப்பட்ட கண்டெம்ட் இருக்குது. இங்க சாராய கடையை வந்து கோயில் பக்கத்து, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது, நெடுஞ்சாலை கிட்ட வைக்கக்கூடாது இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நீதிபதி போய் செக் பண்ணி பார்த்துட்டாரா? அதை எடுத்து கண்டெம்ட் காமிக்கவா? அப்ப என்ன பண்ணுவாரு? அனுப்பிடுவாரா? ராணுவத்தை அனுப்பிடுவாரா? துணை ராணுவ படை அனுப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் பண்ணிட்டு வாங்க சார். நீங்க திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி போய் ஒரு இந்து முன்னணியர் கலவர கும்பல் சொன்னதுக்காக ஒரு நீதிபதி செக் பண்றாரு. குடிசைகள் அகற்றப்படுறதுக்கு எந்த நீதிபதியாவது வீதியில போய் செக் பண்ணி பார்த்தாங்களா? அத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு போய் செக் பண்ணி பார்த்தாங்களா? உண்மையா பொய்யா டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தாங்களா? நீங்க அனகாபுத்தூருக்கு நான் கேட்டமே, போய் பார்த்தாங்களா நீதிபதிகள்? அத்தனை ஆயிரம் மக்கள் துள்ள துடிக்க கொண்டு வெளியில குப்பை மாதிரி போட்டாங்களே, அந்த நீதிபதி உத்தரவு அடிப்படையில் தான் நடந்தது. அப்பவே போய் செக்அப் பண்ணிருக்கணுமே. நீதிமன்றம் தப்புனா நீதிமன்றம் தப்பு. தமிழக அரசு முன்கூட்டியே முன்கூட்டியே தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஒண்ணு பண்ணிருக்கலாம். எச்ராஜால இருந்து எல்லாத்தையும் குண்டர் சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டு ஒரு வருஷம் உட்கார வச்சிருந்தானா ஒழுங்கா இருந்திருக்கும். அவங்களால வெளியே விட்டதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அவங்களுக்கு முருக வழிபாடுக்கு என்ன சம்பந்தம்? எச்ராஜாவுக்கும் பாண்டியாவுக்கும் முருக வழிபாடுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அவங்களுக்கு? நாங்க போவாங்க. எங்க குடும்பத்தில் திருப்பரங்குன்றம் முக்கியமான கோவில். எங்க குடும்ப வழிபாடுக்கு நாங்க போற கோவில் தான் அது. எல்லாருமே அந்த முருகன் கோவில் அளவு குத்த சொல்லுங்க பாப்போம். அளவு குத்த தூக்க சொல்லுங்க பாப்போம். பாண்டே குத்துவாரா? பாண்டே அளவு குத்துவாரா? எச்ராஜா அளவு குத்துவாரா? காவடி தூக்குவாரா? அரகரான்னு ஓடுவாரா? அது வரைக்கும் நாங்களாம் பார்த்தது இல்லை. எங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, இவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, இவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க, எங்க குடும்பங்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. நாங்க காமிக்கிறோம், போட்டோ எடுத்து காமிக்கிறோம். வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படணும். இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன கலவரம் வந்தது என்று தெரியும். இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியும். இப்படியெல்லாம் கலவரம் பண்றதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிமன்றம் இந்த பிரச்சனை இதோடு முடித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற வகையில் தீர்ப்புகளை தர வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? தோழர் ஒரு நிமிஷம். மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர் வெற்றி பெற்றிருக்காங்க. அயோத்தி தீர்ப்பும் அந்த மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதே போலதான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கும் ஜி.ஆர். சாமிநாதனை ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய படையை அனுப்புறாரு.
சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த படைக்கு என்ன வேலை? கோர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி வேலை பார்க்கறது அந்த படையோட வேலையை. கோர்ட்டுக்குள்ள யாரு போறா வாரா, அவர் நீதிபதியா வக்கீலா, ஐடி கார்டை சோதனை பண்ணி அனுப்புறது மட்டும்தான் அதுக்கு வேலை. அது ஒரு செக்யூரிட்டி வேலை. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு துறை இருக்கு, அது மாநில அரசினுடைய போலீஸ் துறை என்று ஒன்று இருக்கு. அதுக்கு பொருத்தமான வேலை, அதுதான் அது அமல்படுத்துற அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிஐஎஸ்எஃப்க்கு உத்தரவு போட்டு அனுப்புறாரு. அந்த சிஐஎஸ்எஃப் படைக்கு பின்னால இந்து முன்னணி கும்பல் போறானுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதி சீர்குலைந்து போயிருப்பது போலவும், திருப்பரங்குன்றமே ஒரு கலவர பூமியாக மாறி இருப்பது போலவும் ஒரு அணிவகுப்பு நடத்துறாங்க. சிஐஎஸ்எஃப் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கையில லத்தி வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அணிவகுப்பு நடக்குது. பின்னால இந்த இந்து முன்னணி குண்டர்கள் இந்த ரவிக்குமாரா அந்த கும்பல்கள் பின்னால போறான். என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில்? அப்படி போகும்போது போலீஸ் தடுக்கிறாங்க. தடுத்து இது எங்க பிரச்சனை, நீ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த சிஐஎஸ்எஃப் படை நாங்க நீதிபதி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு, ஆகவே நாங்க இதை அமல்படுத்த போவோம், நீ யாரு தடுக்கிறதுக்கு அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டிருந்தா, இல்ல போலீஸை மீறி சிஐஎஸ்எஃப் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸுக்கும் சிஐஎஸ்எஃப்க்கும் தகராறு நடந்திருக்கும் இல்லையா? அப்படி தகராறு நடக்கின்ற சூழலை உருவாக்கியதாரு ஜிஆர் சாமிநாதன். அப்படி நடந்தா என்ன ஆகும்? மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான முரண்பாடாக ஒரு பிரச்சனையாக பகையாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு நீதிபதி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் உத்தரவு போடலாம், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான இது காமிக்குது. அப்ப இந்தியா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு, ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஆக இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தான தீர்ப்பு. இதற்கு முன்னால இதே தீர்ப்பு இதே வழி இந்து முன்னணி கும்பல் இந்த வழக்கை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னால 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அந்த நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு அந்த வழக்கு போட்டிருக்க, ஆகவே உன் வழக்கு எடுத்துக்க முடியாது, தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணதை பற்றியான ஜிஆர் சாமிநாதனோட கருத்து என்ன? இன்றைக்கு இந்த வழக்கு அதுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அப்ப தீபம் ஏற்றுவதில் அங்க என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது. அதாவது அங்க தீபம் ஏற்றுகின்ற நடவடிக்கை இல்லாதது போலவும், ஏதோ அது புதுசாக இந்து முன்னணி கும்பல் தான் தீபம் ஏற்றுவதற்கு போராடுவது போலவும் ஒரு கதையை கட்டி விடுறாங்க. அப்ப ஜிஆர் சாமிநாதனோ அல்லது 2 நீதிபதிகள் பெஞ்ச என்ன சொல்லிருக்கணும்? ஏப்பா இங்க வா, ஏற்கனவே அங்க தீபம் ஏற்றப்பட்டு வருது, இருக்கக்கூடாது, தர்காவுக்கு இடைஞ்சல் செய்யணும். இப்ப தீபம் ஏற்றுங்கள் என்று இந்த உத்தரவு போட்டிருக்காங்களே நீதிபதிகள், அந்த இடத்துக்கு மனுஷன் நடந்தே போக முடியாதுங்க. சாமானியமா ஒரு மனிதன் போய் அங்க போய் தீபம் ஏற்ற முடியாது, அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் நடந்து போக முடியாத வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஜிஆர் சாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது.